உலகெங்கிலும் வாழும் தமிழ் சினி டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது திரைப்பட விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு படம் ரீ-ரிலீஸ் கலாச்சாரம் வந்துகிட்டு இருக்கு. சிலம்பரசன் அவர்களோட படம் கூட ரீ-ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரீ-ரிலீஸ்ல வரது வந்து அது அவங்களோட ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணாலும் தொடர்ந்து வரப்போற குற்றச்சாட்டுகள் என்னன்னா பாதி தேட்டர் ரீ-ரிலீஸ்க்கே எடுத்துட்டு இருக்காங்க, புது படத்துக்கு வந்து தேட்டரே கிடைக்க மாட்டேங்குது, இது வந்து சினிமாக்கான ஒரு எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு ஒரு கருத்து வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ரீ-ரிலீஸ் என்று சொல்லக்கூடிய மறுவெளியீட்டு படங்கள் எல்லாவற்றிற்குமே அடிப்படையான காரணம் என்னன்னா, ஜனங்கள் ரசிப்பதற்கான கதை படங்கள் வருவது நின்று விட்டது. ஏறத்தாழ ரொம்ப குறைவாக ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்களோ இல்லை வேறு சில படங்களோ ஃபேமிலி ஆடியன்ஸ் படங்களே கிடையாது. நீங்கள் படம் யாருக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டீனேஜ் பசங்க, இப்போ இந்த ஜென்சி தலைமுறையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, 30 வயதுக்கு கீழானவர்கள் தான் சினிமா தேட்டரில் போய் படம் பார்க்குறாங்க. பெரும்பாலான பேர் இந்த ஓடிடி தளம்லாம் வந்த பின்னாடி அதை அப்புறம் பார்த்துக்கலாம், முன்னாடி டிவியில் பார்க்கலான்னு ஒரு கோஷ்டி இருந்தாங்க. இப்போ ஒரு குரூப் என்ன பண்ணிட்டான்னா ஓடிடியில் பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த ரிப்பீட் படங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ வர்ற படங்களை தாக்கு பிடிக்க முடியல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்க மியூசிக் டைரக்டருடைய பாடல்கள் எல்லாமே ஒரு அதிர்வான துள்ளல் இசையா இருக்கு, பயங்கர சவுண்டிங்கா இருக்கு, வித்தியாசமாலாம் இருக்கு. ஆனா ரிப்பீட் கேட்க முடியல. அப்ப அவன் என்ன செய்யறான், நீங்க டிராவல் பண்றவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இளையராஜா சாங் போட்டுட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்ப 80களின் பாடலே போய் எதுக்கு 2026ல கேட்கறான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் கேட்கறான்னா, அவனுக்கு எது ஆறுதல் அளிக்கிறதோ அதைத்தான் அவன் கேட்க முடியும். சார், அடுத்து இயக்குனர் ராஜகுமாரன் அவர்கள் திடீர்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா இப்ப அவரு தான் கொஞ்சம் பரபரப்பா இருக்காரு. ஒவ்வொரு இயக்குனர் பத்தியும் ஒவ்வொரு நடிகரை பத்தியும் ரொம்ப ஒரு மோசமான விமர்சனங்கள், அவங்க எதுவுமே பண்ணல, எதுவுமே செய்யாத மாதிரியே ஒரு விமர்சனங்கள் அவர் வந்து ஈஸியா அதை வச்சுட்டு போறாரு. ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா, நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? இது வந்து ஒரு தவறான டைரக்ஷனுக்கு விமர்சனத்தை கொண்டு போய் விடாதா? அப்படி இல்லை, ராஜகுமாரனும் வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. அஜித், பார்த்திவன்லாம் நடித்த படங்கள்லாம் எடுத்திருக்கிறாரு. அவர் வந்து அவருடைய குருநாதர் விக்ரமன் வந்து பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டாக கொடுத்த காலகட்டம் ஒன்று இருக்குது. சூரிய வம்சம், வானத்தை போல, அந்த பேட்டர்ன்லேயே தான் ஆர்பி சௌத்ரியினுடைய ப்ரொடக்ஷனில் நிறையா படங்கள் வந்துச்சு. லிங்கிசாமியினுடைய முதல் படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரமன் படம் மாதிரியே இருக்கும், அந்த ஆனந்தம் மாதிரியான திரைப்படங்கள்லாம். அந்த ட்ரெண்டிங் அவங்களுக்கு காலியாயிருச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து பேசப்பட்ட இயக்குநர்களாக இருந்தவங்கலாம் அவங்க படம் இல்லாத இயக்குநர்களாக மாறிட்டாங்க எல்லாரும். பாலாவை வந்து எல்லாரும் வியந்தாங்க சேது வருகிற போது, பிதாமகன் வருகிற போது. இன்னைக்கு அவர் வந்து அவர் படத்தை பார்க்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற அளவுக்கு கடைசியாக வந்த படம் வந்து மிகப்பெரிய அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அப்போ சினிமாவில் இது நிகழ்ந்து தான் தீரும். எல்லா காலத்துலேயுமே வந்து இவர் தான் நம்பர் 1 டைரக்டர்னு ஒருத்தர் கிடையாது. எஸ்பி முத்துராமன் ரிட்டையர்ட் ஆனது மாதிரி இப்போ கேஎஸ் ரவிக்குமார் ரிட்டையர்ட் ஆகிட்டார். இவங்களாம் ரஜினிகாந்த், கமலஹாசனுக்கான இயக்குநர்களாக இருந்தாங்க. ஒவ்வொரு காலத்துலையும் அப்படி இருந்திருக்கிறாங்க. காக்கி சட்டை மாதிரி படங்கள் வந்தப்பெல்லாம் ராஜசேகர்னு ஒருத்தர் பயங்கரமான ஹிட்டு கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு காலத்துலையும் அப்படி இயக்குநர்கள் வருவாங்க. அப்புறம் அடுத்த காலகட்டத்தில் இல்லாமல் போயிறாங்க. தங்களை நினைவு கூறுவதற்கு அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ராஜகுமாரன் வந்து விமர்சனத்தின் மூலமாக நான் ஒருத்தன் இருக்கேன், என்னை மறந்துட்டாங்கன்னு சொல்கிறாரு. அவ்வளோதான். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, கமல் ரஜினி 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றதா பேசிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு முடிவு இப்போ இன்னும் போயிட்டு இருக்கா சார்? இன்னும் டைரக்டர் தேடிட்டு இருக்காங்களா? அந்த கதை படமா மாறுமா? அது ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் அன்னைக்கு ட்ரெண்டிங்கில் யார் அதாவது நம்பர் 1 டைரக்டராக யாரெல்லாம் வர்றாங்களா, அவர்கள் இளைஞர்களாக இருந்தாலும் ரொம்ப வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் அந்த ட்ரெண்டிங்கில் நம்ம இருக்கணும்னு அவர் நினச்சி தான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் என்கிற அந்த கர்வத்திலிருந்து கீழே இறங்கி, அப்படி ஒரு கர்வத்தை அவர் அடைவதே இல்லை, அந்த மாதிரி இறங்கி பல இயக்குநர்களோடு அவர் பணியாற்றியிருக்கார். ரஞ்சித் மாதிரி இயக்குநர்கள், அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாமே கார்த்திக் சுப்பராஜ், அந்த மாதிரியான வரிசை இயக்குநர்களோடு அவர் பணியாற்றியிருக்கார். ஏறத்தாழ விஜய் சேதுபதி அறிமுகமாவதற்கு காரணமான குறும்பட இயக்குநர்களுடைய அவங்கெல்லாம் பெரிய டைரக்டராக மாறுறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த இயக்குநர்கள் வரிசை எல்லாருடையுமே விஜய் சேதுபதி படம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவரோட நண்பர்கள் வரிசை தான். ஆனால் ரஜினிகாந்த் வந்து அந்த செட்டோட அந்த அடுத்த ஜெனரேஷனோட ஒர்க் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கலாம். நீங்கள் ஏறத்தாழ ட்ரெண்ட் செட்டிங்கிறது வந்து நீங்கள் எப்பொழுதுமே என்ன ஆகும்னா, ஒவ்வொரு துறையிலையுமே ஒருத்தருக்கு அனுபவம் கூட 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 ஒரு டாக்டர் இருக்கிறாரு அப்படின்னா, அவர் நிறையா சர்ஜரி பண்ணுறாரு அப்படின்னா, அனுபவம் கூட கூட அவர் முக்கியமானவராக கருதப்படுவார். அவர் தொடக்க நிலையில் என்னவா கருதப்படுவார்னா, அவர் சாதாரண டாக்டருங்க, அவர் சாதாரண ஆளுங்க, சாதாரண வக்கீலுங்க அவர், அப்படி சொல்லுவாங்க. அவருடைய சட்ட அறிவு கூட கூட அவர் வந்து ஒரு ஜட்ஜுக்கான இடத்துக்கு அடைவார், ஒரு உயரத்தை அடைவார்ல. கலைத்துறை வித்தியாசமானது. ஒருத்தனுக்கு அனுபவம் கூட கூட அவனுக்கு வேலை இல்லாமல் போயிடும். ஆர்வ கோளாறாக இருக்கும்போது ஒருத்தன் டைரக்டர் ஆகும்போது சூப்பர் ஹிட் அடிக்கும். சினிமாவில் எனக்கு எல்லாமே அத்துப்படியாக தெரியும் அப்படிங்கிற கிராஃப்ட் பூராமே அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாதே இல்லை அப்படின்னு சொல்கிற இடம் வரும்ல, அப்போ அவருடைய ஃபீல்டு முடிஞ்சிடும். இது ஒரு வினோதமான விஷயம். அது என்ன காரணம்னா, ரசனை மாற்றத்தை ஒவ்வொரு ஜெனரேஷனுக்குமான ரசனை மாற்றம் வந்து நிகழ்ந்து கொண்டே இருப்பதை ஒருத்தரால் உள்வாங்க முடியாது. இளையராஜா இசை கேட்குற ஒரு ஆளால் அனிருத் இசையை ரசிக்க முடியாமல் போகுது ஒரு இடம் இருக்குல்ல.
அதே மாதிரி நீங்கள் உணவுல இருந்து பாருங்கள், இப்போ இருக்கிற பசங்களுடைய தின்பண்டங்களாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் பழைய காலத்து ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல, போய் சில பேர் போய் அந்த கருப்பட்டி காஃபி கடையிலலாம் போய் உட்கார்றாங்கல்ல, அவங்கெல்லாம் யாருன்னா ஊரில் வந்து அதெல்லாம் சாப்பிட்டு பழகினவங்க. இப்போ புதுசாக போய் பழகுறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த ஃபுட்டு பற்றி அவங்களுக்கு ஒரு இதே வராது. அவனுக்கு பழக்கமே இருக்காது, இந்த சுவை அவனுக்கு அறிமுகமே இருக்காது. ஆனால் ட்ரெண்டிங் மாற 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 தன்னை அப்டேட் பண்ணிக்கிற இடத்துல ரஜினிகாந்த் ரொம்ப முதன்மையானவர், கமலஹாசனும் அதே மாதிரியான தன்மை கொண்டவர். அதனால அவங்க 2 பேருமே தப்பிச்சு, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதும் கமல் ரஜினி பெரிய ஆள், நம்ம காலேஜ் படிக்கும் போதும் கமல் ரஜினி பெரிய ஆள், நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தால் கூட கமல் ரஜினி பெரிய ஆள் அப்படின்னு அவங்க எப்போவுமே எவர் கிரீனாக நிற்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதில் வந்து நீங்கள் வந்து கமலஹாசன் ரஜினிகாந்த் வந்து தொடக்க காலத்தில் சேர்ந்து ஒன்றா நடிக்கிறப்ப அவங்க ஒவ்வொரு 2 பேருக்குமே மார்க்கெட் இல்லாத காலம். அப்போ 2 பேருக்கும் பிஸ்னஸ் பெருசாக கிரியேட் ஆனவுடனே 2 ப்ரொடியூசருக்கு அது நல்லது. ஒன்றா நடிக்கிறத விட 2 ப்ரொடியூசரை வாழ வைக்கிறதுக்கு, 2 ப்ரொடியூசருக்கு லாபம் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு தான் அவங்க பேசி தான் அவங்க பெய்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் கிரியேட் ஆன பின்னாடி இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தமிழ் சினிமாவும் உலக சினிமா தான், வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது, எல்லா நாடுகளையும் ரிலீஸ் ஆகுது. ஓடிடி தளம் கடைசி, உலக நாடுகள் முழுக்க ரிலீஸ் ஆகுது. இவ்வளவு பெரிய அளவில் பிஸ்னஸ் இருக்கும்போது ஏன் இணைந்து பணியாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இவங்க 2 யானைக்கு தீனி போடுறது இருக்குல்ல, அது ரொம்ப சிரமமானது. ஏன்னா இவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது, அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது, அதை காப்பாற்றுறது அப்படி. இப்போ நீங்கள் நாயகன் படத்தில் மணிரத்னமும் கமலஹாசனும் இணைஞ்சு எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் தக் லைஃப் தொடங்கப்பட்டது. அந்த படம் எடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ மணிரத்னம் கமலஹாசன் காம்பினேஷன், ஏன்னா வந்து மகேந்திரன் தான் சொன்னார், ரஜினிகாந்த் மகேந்திரன் இளையராஜா கூட்டணியில் கை கொடுக்கும் கைன்னு ஒரு படம் வருது. கண்ணு தெரியாத ஒரு கேரக்டரில் வந்து ரேவதி நடிப்பாங்க. அந்த படம் ஒரு அட்டர் ஃப்ளாப். அதுக்கு பின்னாடி மகேந்திரனுக்கு மார்க்கெட் போயிடுச்சு. அவர் சொன்னார், எந்த காம்பினேஷனுக்காக வெற்றி பெற்றேனோ அதே காம்பினேஷனில் ஒரு படம் வந்து மிஸ் ஆகுது. அதுக்கு பின்னாடி மார்க்கெட் வரவே இல்லை. அவர் எவ்வளோ மகத்தான இயக்குனர், அவர் வந்து உதிரிப்பூக்கள் எடுத்தார் அப்படின்னு பாராட்டி கொண்டே அவரை புறக்கணித்து கொண்டே இருந்தார். ஒரு பக்கம் பாராட்டிகிட்டே இருப்பாங்க, புறக்கணிச்சிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் ஹிட்டு கொடுத்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஹிட்டை பேசுவாங்க, இன்றைக்கி அவரை வந்து புறக்கணிச்சிட்டே இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் வந்து ஒரு சரியான இயக்குனராக வந்து நெல்சன் இருப்பார் அப்படின்ட்டு அது ஓகே பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அடுத்த பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகும், ஓராண்டு கழித்து ரிலீஸ் ஆகும். மிக்க நன்றி சார், எங்களோட கலந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.